கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் என்னென்னா ஜான் 3:1-3, அதாவது யோவான் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரை நம்ம தியானிக்கப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வாசிடுவோம். 1 மினிட். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரயுத்தமாக, ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் இந்த 3 வசனத்தில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நிக்கோடெமஸ் அண்ட் ஜீசஸ். ஜீசஸ் யாருன்னு நமக்கு தெரியும், ஹீஸ் அவர் காட். இப்போ நிக்கோடெமஸை பற்றி நம்ம சொல்கிறோம்னா, ஹீஸ் அ ரூலர் ஆஃப் ஜூஸ், அதாவது அதில் அதிகாரி அப்படின்னு சொல்ல போட்டிருக்கு. ஹீஸ் அ ரூலர் ஆஃப் ஜூஸ். இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட் இவனோட கேரக்டரை நம்ம பார்க்கணும். என்னன்னா, ஹீ வாஸ் இம்ப்ரெஸ்ட் பை ஜீசஸ் சைன். ஜீசஸ் சைனை இப்போ போன அதிகாரத்தில் 2:23 சொல்கிறோம், ஏராளமான மக்களுக்கு ஜீசஸோட அற்புதங்களை ஃபுல்லாகவே பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அவன் ஜீசஸோட சைனை இம்ப்ரெஸ் பண்ணி அவன் கேட்குறான். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா, ஹி வாஸ் வெல் எஜுகேட்டட். எஜுகேஷன் அவனுக்கு நிறையவே இருக்குது. அண்ட் ரிலீஜியஸ் பர்சன் ஆல்சோ, அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஆல்சோ. இஸ் அ பவர்ஃபுல் பர்சன். ஏன்னா ஒரு அதிகாரியாக இருக்கும்போது இஸ் அ பவர்ஃபுல் பர்சன் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஜீசஸோட சைன் அவன் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன தான் அவன் ஒரு எஜுகேட்டட் ரிலீஜியஸ் பர்சன் அண்ட் வெரி பவர்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் ஜீசஸை நைட் நேரம் சந்திக்க அவன் ஆசைப்படுறான். நைட் நேரம் சந்திக்கிறான். ஒருவேளை அவன் என்ன மாதிரி இருக்கான், ஐ எம் இன்ட்ரோவர்ட் பர்சன், நான் யார்ட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன். அதே மாதிரி இவனும் ஜீசஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷை பர்சனாக இருக்கலாம். ஸோ ஷை பர்சனாக இருந்து, இதை நான் ஒரு யூகத்தில் தான் சொல்கிறேன், இது உண்மைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஷை பர்சனாக இருக்கிறனால ஒரு ஜீசஸை ஒரு இன்டர்வியூ எடுக்கிற அன்இன்டரப்டட் ஒரு தனிமையில் பேசுகிற மாதிரி, ஜீசஸ் கூட தனிமையில் பேசினா நமக்கு ஏதாச்சும் ஒரு ரிவாலுவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நற்பாசையில் அவன் வந்திருக்கலாம். ஸோ இது ஒரு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, அவன் ஜீசஸை பற்றி ஒரு இம்ப்ரெஸ் ஆனால் நான் சொன்னேன். அவன் உண்மையிலே கடவுளோட ஒரு தூண்டுதல்னால கடவுள் அவரை வெளிப்படுத்தினாரா, இல்லை ஒரு பப்ளிக் ஒப்பீனியன், ஒரு சொல்கிறது மக்கள் சொன்னாங்களா, மக்கள் சொல்கிற வச்சு கேட்டு அவன் பண்ணுறானா என்பது நம்மளுக்கு தெரியலை. ஸோ இந்த 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எது மூலமாக வந்தாலுமே, ஸோ ஒன்று அவன் தெரிஞ்சுட்டு வந்தாலும் சரி, தெரியாமல் வந்தாலும் சரி, ஜீசஸ் கண்டிப்பாக தன்னை வெளிப்படுத்துவார். அவன் வந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். என்ன கேள்வி கேட்குறானோ அது கண்டிப்பாக அந்த கேள்விக்கான ஆன்சர் அவர்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்னா, நிக்கோடெமஸ் இஸ் ஒரு நோ ஒன் கேன் பெர்ஃபார்ம் சைன் யூ டூ. ஜீசஸ் பற்றி ஒன்று சொல்கிறாங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் திருப்பியும். அவன் காலத்திலே இயேசுவினிடத்தில் ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவன் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஸோ இது எப்படி, இது கம்ப்ளீட்டாக உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், 2 தெசலோனியர் 2:29 சொல்லியிருக்கு, சாத்தானும் அற்புதம் செய்வான். ஸோ ஜீசஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சர் சொல்கிறார். ஆமாம், யூஆர் அப்சல்யூட்லி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை. கரெக்டாக அவர் நீ சொல்கிறது சரிதான், நான் இப்படி ஒரு சயின்ஸ் செய்கிறனால நான் கடவுள் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மெசேஜ் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, ஹீ இஸ் பார்ன் ஃப்ரம் அபோவ். இதில் மறுபடியும் பெறவாவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு பர்த் அப்படின்னு சொல்கிறது. இது பார்ன் ஃப்ரம் அபோவ். என்ன சொல்ற மெசேஜ் பைபிளில் பார்ன் ஃப்ரம் அபோவ்னா என்னது, ஹெவன்லேருந்து ஸ்பிரிட் மூலமாக பிறக்கிறது. ஸோ இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்ன் அகைனை பற்றி நம்ம பேசணும்னா, ஒருவன் இது பார்த்தீங்கன்னா ஜூயிஷ் அசம்ஷன் அதை கம்ப்ளீட்டாக ஷட்டர் பண்ணுற அளவுக்கு இந்த பார்ன் அகைன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஜூஸ்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஆபிரகாமோட டிசெண்டண்ட்டாக இருந்தாலே நம்ம ஹெவனுக்கு போக ஒரு முடிஞ்சிச்சு, ஹெவனுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இந்த பார்ன் அகைன் அவங்களுக்கு ஒரு புதுசாக தெரிஞ்சுது. அதே மாதிரி ஒரு மூட நம்பிக்கையும் இருந்துச்சு. ஆபிரகாம் ஒரு கேட் ஆஃப் ஹெல்லில் நிற்பார், அவரோட சந்ததியை மட்டும்தான் உள்ளுக்கு விடுவார், அவரோட சந்ததி இல்லாதவங்க, அவரோட சந்ததியாக இருக்கிறவங்க ஹெல்லில் இருந்தால் அப்படி கூட்டிகிட்டு ஹெவனில் சேர்த்துறாரு அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது அந்த காலத்துக்கட்டத்தில். இந்த காலத்தில் நிறைய மூட நம்பிக்கை இருக்கிறது, அதே மாதிரி அந்த காலத்துலேயும் இருந்தது. ஸோ இப்போ அதே மாதிரி ஜீசஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நியூ லைஃப்பை தான் கொடுக்க வந்தாங்க நம்மளுக்கு. ஆனால் அவர் ஜீசஸ் ஒரு மெசையா ஹூ பிரிங்ஸ் நியூ லைஃப். பட் தே லுக்டு மெசையா, அவங்களோட மெசையா எப்படி இருக்கணும்னு நினச்சாங்கன்னா, நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நியூ வேர்ல்டை ஒரு வேர்ல்டு கிங்கை அவங்க எதிர்பார்த்தாங்க.
ஸோ வந்து அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய ஜூஸுக்கு வந்து இவங்களை வந்து ஜீசஸை வந்து மெசையாவாக ஏற்றுக்கொள்ளாததுக்கு இது ஒரு ரீசனாக இருந்தது. அவங்க வந்து பாவத்தை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அவங்களுக்கு தேவை வந்து அடிமைத்தனத்திலேருந்து, ரோமத்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை மீட்கணும், மற்றபடி பாவ அடிமைத்திலேருந்து மீட்க வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஜீசஸ் வந்து நம்மளை வந்து பாவ அடிமையிலேருந்து நம்ம மீட்டு கொண்டார். ஸோ நம்ம அதுதான் வந்து முக்கியம். தவிர இந்த வேர்ட்லி அடிமை அதெல்லாம் வந்து செகண்டரி தான். இதுதான் ப்ரியாரிட்டி. இது வந்து நமக்கு எதுனாலும் ஜீசஸ் வந்து எந்த ஒரு என்விரான்மெண்ட், எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் நம்ம ஏசப்பா வந்து அவ்வளவு ஹீஸ் அ பவர்ஃபுல் காட். ஸோ அவர் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனையும் மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி படைத்தவர், நம்ம வாழ்க்கையை மாற்ற வல்லமை படைத்தவர். ஸோ வி ஹாவ் டு ஹேவ் ஃபெய்த் வித் ஹிம். நம்ம ஜீசஸ் மேலே ஒரு ஃபெய்த் இருக்கணும். அதே மாதிரி நம்ம born again சொல்லும்போது அது வந்து என்னென்ன born againனா என்னது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுளோட ஒரு கிரேட் மெர்சினால தான் இந்த born again வருது. அதான் சொல்கிறாங்களா, ஒருத்தன் மறுபடியும் பெறாவிட்டால் கிங்டம்குள்ளே போக முடியாது. கடவுளோட கிங்டம் என்னது, ஹெவனுக்கே போக முடியாது அப்படின்னு. மறுபடியும் பெறாவிட்டார்னா என்னது, ஹெவனுக்கு போகக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு கிரேட் மெர்சி. கடவுள் வந்து ஒரு கிரேட் மெர்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஹெவன் நம்மளோட ஒர்க்குனால நம்மளால் ஹெவனுக்கு போக முடியாது. அவரோட கிரேட் மெர்சி நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த கிரேட் மெர்சி இருக்கிறனால தான் ஜீசஸ் வந்தாங்க. நம்மளை வந்து நம்ம பாவாடிமையிலேருந்து மீட்டுக்கொண்டு வந்து நம்ம பரலோகத்துக்கு கூட்டு போகிறாங்க. அதுதான். அண்ட் born again வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து பெரிஷபிள் சீடு கிடையாது. நம்மளோட அம்மானாலும் சரி, எங்கள் அப்பானாலும் சரி, ஒரு பெரிஷபிள் சீடு தான். தே ஆர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு உலகத்தனமான நம்மளை வந்து பெற்று எடுத்திருக்காங்க. ஆனால் born again வித் ஸ்பிரிட் வந்து பார்த்திங்கன்னா இம்பெரிஷபிள் சீடு. அது வந்து என்ன சொல்கிறது, கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்குற சீடு, கடவுள் மூலமாக பிறக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி born again தான் நம்மளுக்கு வேணும். அதான் born from above. சரிங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஸோ இந்த 3 வசனத்து மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட் நிக்கோடமஸை பற்றி நம்ம வந்து ஒரு டாப் டு பாட்டம் நம்ம படித்தோம். ஈஷை வந்து அவங்க நிக்கோடமஸ் வந்து கற்றுக்கிறது என்னென்னா, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஜீசஸ் கிட்ட உண்மையை தெரிஞ்சுட்டு வந்தான். அதே மாதிரி உண்மை நம்மளும் உண்மை தெரிஞ்சுக்க வரணும். பைபிள் படிக்கணும், டெய்லி பைபிள் படிக்கணும். பைபிள் படித்து நம்மளால் முடிஞ்சவரை நிறைய பேருக்கு சொல்லணும். யாருன்னு பார்த்து விட்டாருக்கா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம வீட்டு ஆட்கள்கிட்ட நம்ம வந்து சொல்லணும். நம்ம சொல்லி நம்ம ஏதாச்சும் அப்போ என்ன சொல்ல பைபிள் படித்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ எல்லாத்துக்கும் நம்ம சொன்னால் தான் ஜீசஸை பற்றி நமக்கு தெரியும். ஸோ வந்து அதே மாதிரி ஆர்வத்தோடு வர்றவங்களுக்கும் நம்ம வந்து ஜீசஸை பற்றி சொல்லணும். நம்ம வந்து ஆர்வத்தோடு வரோம் அவங்க ஜீசஸ் வந்து அவர்கிட்ட பேசுகிறார். ஜீசஸ் வந்து அவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். ஸோ வந்து அது எந்த மாதிரி நைட் சுச்சுவேஷனாலும் சரி, நம்ம கடவுளோட வேர்ட்ஸை வந்து சொல்கிறதுக்கு தயங்கவே கூடாது. எப்போ டவுட் கேட்டாலும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். கடவுள் வந்து நமக்கு அந்த பலனை கொடுப்பார். தென் அதுக்கப்புறம் சாத்தான் மட்டும்தான் கடவுள் மட்டும்தான் அற்புதம் செய்வார்னு கிடையாது, சாத்தானும் அற்புதம் செய்வான். இது வந்து நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு நிக்கோடமஸ் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கோம். என்டையராக வந்து நீங்கள் தான் சைன் வந்து இந்த சைன் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாத்தானும் சைன் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம எது வந்து கடவுளோட சைன், எது வந்து சாத்தானது, அந்த பிரித்து எடுக்கக்கூடிய ஞானத்தை வந்து நம்ம கடவுள்கிட்ட கேட்டுக்கணும். இல்லாட்டி நம்ம வந்து தப்பாக நினச்சிக்கிடுவோம். எது கடவுளோட இது சாத்தானோட இது நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து born again. நம்ம வந்து எப்போ born again வந்து உலகப்பிரகமான born again கிடையாது. வித் ஸ்பிரிட் we have to born. எப்படி நம்ம வந்து ஸ்பிரிட்டாக வந்து நம்ம born பண்ணுவோம். we have to regenerate, we have to recreate. நம்மளோட கடவுளோட கிரேட் மெர்சினால தான் நம்மளுக்கு இந்த born again கிடைக்கும். நம்ம அவரோட இப்பெரிஷபிள் சீடுனால தான், வேர்ட் ஆஃப் காட்னால தான், வேர்ட் ஆஃப் பைபிள், வேர்ட் ஆஃப் காட், அதுதான் வந்து நம்மளை வந்து திரும்ப வந்து born again பண்ணும். சரிங்களா, இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி லேர்ன் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.